இந்த வாரம் வேலண்டைன் வீக்கா இல்லை மூவி ரீரிலீஸ் வீக்கானே தெரியல. அந்த அளவுக்கு படங்கள் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. அதுலேயும் ஒரே நாளில் 4 படம் வரப்போகுது. மௌனம் பேசியதே சூர்யா, த்ரிஷா அவங்களுடைய நடிப்பில் அமீருடைய டிரெக்ஷனில் வந்த படம். யுவன் இதுக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. த்ரிஷாக்கும் அமருக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதில் பேசப்படக்கூடிய டயலாக்ஸ் இன்னைக்கு வரைக்குமே நிறைய மீம் டெம்ப்ளேட்டாக வந்துட்டு இருக்கிறதும் அண்ட் லவர்ஸ் மத்தியில் பேசக்கூடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இந்த படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அண்ட் த்ரிஷா 2 பேருமே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல மூவி, ஃபீல் குட்டாக இருக்கும். அதை தாண்டி அந்த டைமில் பிறந்த குழந்தைங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க இல்லையா, நீங்களாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமா தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அடுத்ததாக மின்னலே, வாவ், ஹாரிஸோட செகண்ட் மூவி இது. இல்லையே, ஹாரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் மூவின்னு யோசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் மூவி மஜ்னு தான். அதில் தான் அவர் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணியிருப்பார். பட் இந்த படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஹாரிஸோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேரி, ரீமாசன்லாம் வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்றைக்குமே அந்த பாட்டுலாம் நம்ம கண்டிப்பாக பேக் டு பேக் கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய சாங்ஸாக தான் அதுலேயும் இருக்கும். அண்ட் அடுத்ததாக காதலர் தினமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அண்ட் ரோஜா ரோஜா சாங் எல்லாமே இடையில பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ வேறு மாதிரி எழுதப்பட்டதாகவும், ஹீரோயின் அதுக்கு கிளைமேக்ஸ் வேறு மாதிரி கொடுத்ததாகவும், அதுக்காக நிறைய போராட்டம்லாம் பண்ணி அப்புறம் மறுபடியும் இந்த கிளைமேக்ஸை மாற்றி எடுத்ததாகவுமே எல்லாம் நிறையா ஹிஸ்டரியெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த படம் உயிருள்ளவரை உஷா. டிஆர்னாலே வேற மாதிரி தானே, செம்மையா படம் எடுத்திருக்காருப்பா அப்படின்னு கண்டிப்பாக பார்க்குறவங்களாம் சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம், டிஆர் அவருடைய ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த படத்தின் மூலிமா காமிச்சிருப்பாரு. எப்படி உள்ளே வரக்கூடிய ஸ்டோரி அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, படத்தோட டைட்டிலே அவங்களோட நேமில் தான் வச்சுருக்காரு. ஸோ இந்த 4 மூவியும் வரப்போது கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ரீரிலீஸ் மூவிஸ் இப்போ நிறைய வசூல்லையும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரீரிலீஸ் மூவி பார்க்குறப்ப, அதுவும் தேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.